ஹலோ பசங்களா, ஹாய். இன்றைக்கி நாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸோட அடுத்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ போன டைம் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி அதோட ஜென்ரல் டெஃபனிஷன்ஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர்னால் என்ன, இது ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது, இதை வச்சு நாம் எப்படி ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு the oxidation number is defined as the charge which an atom appears to have when all other atoms are removed from it as ions. It may have plus or minus sign. ஸோ இதுதான் ஆக்சிடேஷன் நம்பரோட ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ இது என்னன்னு நான் சொல்கிறேன். ஆக்சிடேஷன் நம்பர்னால் ஒரு ஆட்டம்க்கு வரப்போகிற சார்ஜ். எப்படின்னா அந்த ஆட்டம் வந்து வேறு ஒரு ஆட்டம் கூட அட்டாச் ஆகிடுச்சுன்னா அந்த ஆட்டம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி மற்ற எல்லா ஆட்டம்ஸும் ரிமூவ் பண்ணி அதுக்கிட்ட இருக்கிற சார்ஜை தான் நாம் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது அந்த சார்ஜ் இருந்து அது அயானாக ஃபார்ம் ஆகும்போது ப்ளஸ் இல்லைனா மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டினா மெக்னீஷியம் ஆக்சைடு. இப்போ இதில் மெக்னீஷியமோட சார்ஜை நான் எப்படி சொல்லணும்னா, மெக்னீஷியமாக தனியாக எழுதும் போது நான் மெக்னீஷியம் +2 இல்லை 2+ அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி இதில் ஆக்சிஜன் தனியாக எழுதும் போது நான் O2- சொல்லுவேன். ஸோ இப்படி வர இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜு ஆட்டம் எலிமெண்ட்டாக இருக்க ஒரு காம்பவுண்டாக இருக்கும் போது அதில் இருக்கிற மற்ற ஆட்டம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும் போது அந்த நம்பரை தான் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிடேஷன் நம்பர் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹோல் நம்பராக 1, 2, 3, 0 அப்படி இருக்கலாம். இல்லைனா ஃப்ராக்ஷனல் நம்பராக 1/4, 2/4 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் நம்பர் வந்து எல்லா கேஸ்லையும் இருக்காது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸில் தான், சில ஸ்பெஷல் கேஸஸில் தான் இருக்கும். அது என்னென்னு நம்ம வீடியோ போக போக தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வந்து நம்மளுக்கு இந்த ஹோல் நம்பர்ஸ் பாசிட்டிவ் இல்லைனா நெகட்டிவ்லேயும் 0லேயும் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும். ஆக்சிடேஷன் நம்பர் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இப்போ குளோரின் இருக்குன்னா எல்லா டைமும் குளோரினுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஆக்சிஜன் இருக்குது, இல்லை மெக்னீஷியம் இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன்னா அது ஒவ்வொரு காம்பவுண்டை பொறுத்து ஒவ்வொரு டைமுமே மாறும். நெக்ஸ்ட்டு ஆல்சோ செட் அஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதாவது இந்த ஆக்சிடேஷன் நம்பரை ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெக்னீஷியம்னு இதில் கேட்டால் நாம் 2+ சொல்லலாம். அதே மாதிரி வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு கேட்டாலும் நாம் 2+ சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க என்னென்ன தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரல் காம்பவுண்ட். நியூட்ரல் காம்பவுண்ட் என்ன, சார்ஜ் இல்லாது, ஸோ அன்சார்ஜ். அந்த சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 0. இப்போ ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் மெக்னீஷியம் கார்பனேட் இல்லை கால்சியம் சல்ஃபேட் இருக்குன்னா இதோட ஒவ்வொரு எலிமெண்ட்டோட சார்ஜையும் ஒவ்வொரு ஆட்டமோட சார்ஜையும் ஆட் பண்ணால் அது ஃபைனலாக 0 வரும், ஒரு நியூட்ரல் காம்பவுண்டாக இருக்கும். இப்போ இது நான் எக்ஸாம்பிள் காட்டினா கால்சியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கால்சியம் +2 சல்ஃபேட் SO4 2- எப்படின்னு போடுவோம். ஸோ இப்படி இதில் +2 -2 ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இதில் இந்த சல்ஃபேட் 2- நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் அதில் 2- வரும். ஸோ இப்படி 2- வந்து இந்த 2- +2 ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். இதை நம்ம ஒவ்வொன்றும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னன் அயான் சம் இஸ் ஈக்குவல் டு த சார்ஜ் ஆஃப் த அயான். ஸோ அது இந்த மாதிரி தான். இப்போ இந்த சல்ஃபேட் இது என்னது, இது ஒரு அயான். ஸோ இப்போ இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் ஆக்சிஜனோட சார்ஜ் வந்து -2 இருக்கும். அப்புறம் சல்ஃபரோட சார்ஜ் +6 இருக்கும். ஸோ +6 + -2 × 4 = -2. ஸோ அதனால தான் சல்ஃபேட் அயானுக்கு -2 சார்ஜ் வருது. இப்போ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இதுக்கு நாம் பாண்ட் நோட்டேஷன், இப்படி நம்ம பாண்ட்ஸ் வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கான ஐடியா கிடைக்கும். சல்ஃபரால் 6 பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு 6th பீரியட் எலிமெண்ட்.
அப்படி பார்க்கும்போது இங்கே மைனஸ் மைனஸ் அப்படின்னு வரும்போது இது SO4 2- சொல்லுவோம். ஸோ அதனால தான் in an ion sum is equal to charge on the ion. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி ஸ்டேட்னா இப்போ ஹீலியம், குளோரின், S8, சல்ஃபர், பாஸ்பரஸ் வந்து P4 இதெல்லாம் இருக்கும்போது அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0ன்னு இருக்கும். ஃப்ளோரின் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் as -1 in all of the compounds. ஸோ இதில் மேபி உங்களுக்கு இங்கே என் வீடியோ தெரிகிறனால சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை படித்து காட்டுறேன். ஃப்ளோரின் வந்து ஒரு மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், ஏன்னா அதுக்கு எலக்ட்ரான் எப்பயுமே தேவை. ஸோ ஃப்ளோரினில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிக நேரம் எப்பயுமே அதோட சார்ஜ் -1 தான் இருக்கும். 0வாவோ -2 அந்த மாதிரி இருக்காது. ஃப்ளோரின் காம்பவுண்டாக இருந்தால் மட்டும்தான் அதோட சார்ஜ் 0வாக இருக்குமே தவிர மற்றபடி மீதி எந்த எலிமெண்ட் கூட மீதி எந்த காம்பவுண்டில் இருந்தாலும் அது வந்து -1 அப்படிங்கிற சார்ஜில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இஸ் -2 except in peroxides. Na2O2ல -1, OF2ல +2, O2F2ல +1, சூப்பர் ஆக்சைடில் KO2. இதோட மீனிங் என்னன்னா, ஆக்சிஜன் ஜென்ரலாக நம்ம பார்த்தா ஆக்சிஜன் வந்து -2 சார்ஜில் தான் இருக்கும். இப்போ சோடியம் ஆக்சைடு அப்படின்னு பார்த்தா இதில் ஆக்சிஜனோட சார்ஜ் -2 தான் இருக்கும். பட் சில கேசஸ் லைக் பெராக்சைடு அதில் Na2O2ல ஆக்சிஜன் -1 சார்ஜ் இருக்கும். OF2 இப்போ இந்த இது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஏன்னா OF2னா என்ன, ஆக்சிஜன் டைஃப்ளோரைட். ஸோ இதில் ஃப்ளோரின் எப்பயுமே -1 இருக்கும். ஏன்னா ஆக்சிஜனை விட ஃப்ளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். பீரியாடிக் டேபிளில் நாம் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகும்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். அதனால் ஆக்சிஜனோட ஃப்ளோரினுக்கு தான் எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால் ஃப்ளோரினுக்கு -1 இருக்கும், ஆக்சிஜனுக்கு இந்த காரணத்தினால +2 இருக்கும். அதே மாதிரி டைஆக்சிஜன் டைஃப்ளோரைடில் ஆக்சிஜனுக்கு +1 இருக்கும், ஏன்னா ஃப்ளோரினுக்கு -1 இருக்கனால. அப்புறம் சூப்பர் ஆக்சைடில் ஆக்சிஜனுக்கு KO2. இதில் ஆக்சிஜனோட சார்ஜ் வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா இதில் பொட்டாசியம் +1 சார்ஜ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஆக்சிஜனுக்கு -1/2 அப்படின்னு சார்ஜ் இருக்கும். So next step, hydrogen is +1 in all compounds except ionic metallic hydrides where it is -1. அதாவது ஹைட்ரஜன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் H+ தான் இருக்கும். பட் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு NaH அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருப்பேன். இது அயானிக் மெட்டாலிக் ஹைட்ரைட். இதில் சோடியம் ஒரு மெட்டல்னால சோடியமுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். அதனால் ஹைட்ரஜனுக்கு இந்த கேஸில் -ன்னு இருக்கும். இதே வந்து H2O அப்படின்னு பார்த்தா அதில் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் இருக்கும், ஹைட்ரஜனுக்கு +1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்கலி மெட்டல்ஸ் இஸ் +1. ஆல்கலி மெட்டல்ஸ்னால் என்னென்ன, சோடியம், லித்தியம், சீசியம், இந்த மாதிரி ஆல்கலி 1 அதாவது ஃபஸ்ட்டு குரூப் எலிமெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து +1 சார்ஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் மெக்னீஷியம், பெரிலியம், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்க்கெலாம், அதாவது இதெல்லாம் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் +2 ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் இன் அமால்கம் இஸ் 0. அமால்கம்னா இப்போ சோடியம், மெர்க்குரி ஒரு மெட்டல், சோடியமும் ஒரு மெட்டல். ஸோ இது கூட இருக்கும்போது அதில் எந்த ஒரு மெட்டலுக்குமே சார்ஜ் இருக்காது. ஸோ அப்போ சோடியமும் 0 சார்ஜில் தான் இருக்கும், மெர்க்குரியும் 0 சார்ஜில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார் P block elements except fluorine and oxygen, the highest oxidation number is equal to their group number and lowest is the group number -8. இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும்னா, SO4 2-. ஸோ இதில் நான் உங்களுக்கு சல்ஃபரோடது +6ன்னு காமிச்சிருப்பேன். ஸோ நாம் சல்ஃபேட் அயான், இது வந்து ஒரு சல்ஃபேட் அயான். ஸோ சல்ஃபரை நம்ம 6th குரூப் எலிமெண்ட் சொல்லிடலாம், 16th குரூப் இல்லை 6th குரூப்னு சொல்லுவோம்.
ஸோ இதோட குரூப் இது 6th குரூப்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 தான். +7ஓ +8ஓ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் படி த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு தேர் குரூப் நம்பர். இதே மாதிரி சல்ஃபருக்கு இருக்கலே லோவஸ்ட்டாக ஒரு நம்பர் ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஹைட்ரஜன் சல்ஃபைட் சொல்லலாம். ஹைட்ரஜன் சல்ஃபைடில் சல்ஃபர் ஆக்சிடேஷன் நம்பர் -2. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தா இப்போ 8 மைனஸ் குரூப் நம்பர் -8. ஸோ 8 மைனஸ் 6 அது குரூப் நம்பர் -8 இப்படி பண்ணால் -2ன்னு ஆன்சர் வருது. ஸோ அதனால தான் சல்ஃபரில் இது -2. இதுலேருந்து என்ன தெரியுது, சல்ஃபரோட லோயஸ்ட் இருக்கலே லோயஸ்ட்டாக ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் வந்தால் அது -2 ஆகும். ஹையஸ்ட்டாக ஒன்று வந்தால் அது +6 ஆகும். அதாவது அதோட குரூப் நம்பர் ஆகும். லோயஸ்ட்டாக வந்தால் குரூப் நம்பர் -8 அப்படியும் இருக்கும்னு சொல்லி தெரியுது. நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் எலிமெண்ட் த லோவஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் NS எலக்ட்ரான்ஸ். இது எக்ஸாம்பிளுக்கு ஜிங்க், ஸ்கேண்டியம், டைட்டானியம் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அதோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா S1 அந்த மாதிரி முடியும், இல்லை D ஆர்பிட்டால்ஸ் இந்த மாதிரி முடியும். ஸோ இதை வச்சு அதோட லீஸ்ட் வந்து NS எலக்ட்ரான்ஸ் வச்சு முடியாகிற மாதிரி இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் NS அண்ட் N-1 D அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த D குரூப் டிரான்சிஷன் மேட்டர்ஸ்னால் என்ன D குரூப். ஸோ D குரூப்பில் S எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இல்லைனா D எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதில் NS லாஸ்ட் செல்லில் இருக்கிற S எலக்ட்ரான் 4S இல்லை 5S அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வச்சும் N-1 D. இப்போ ஜிங்க்குக்கு 4Sம் இருக்கும் 3Dயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அந்த N-1 D அதை வச்சு அதில் இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் அதோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன் கோஆர்டினேட் பாண்ட்ஸ் +2 oxidation number is assigned to the less electronegative atom and -2 to the more electronegative atom when directed from +2 more electronegative atom. ஸோ இது கோஆர்டினேட் பாண்டில் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஜென்ரலைஸ்டாக +2 -2ன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா கேஸும் +2 -2 தான் வந்து கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலாக லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் பாசிட்டிவ் சார்ஜும் அதே சமயத்தில் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்தால் அதுக்கு நெகட்டிவ் சார்ஜும் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் அ கோஆர்டினேட் பாண்ட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் அ more electronegative to a less electronegative atom, its contribution is 0 for both atoms. ஸோ இது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்லேருந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமுக்கு பாண்ட் அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ எந்த ஒரு ஆட்டமும் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ரெண்டுத்துக்குமே 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஸ்டாக் நோட்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் இன் ரோமன் நியூமரல்ஸ். ஸோ ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் நியூமரல்ஸ்னால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் 1 2 3 4 இப்படி எழுதுறது தான் வந்து ரோமன் நியூமரல்ஸ். ஸோ இந்த மாதிரி டினோட் பண்ணுறது தான் நம்ம ஸ்டாக் நோட்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு RS குளோரைட் அப்படின்னா அதில் அவுரம் அதாவது கோல்டோட சார்ஜ் வந்து +1 இருக்கும். ஸோ இப்படி +1 இருக்கும்போது அதை நம்ம இப்படி 1ன்னு டினோட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே AuCl3 வரும். ஸோ இதில் +3 சார்ஜ் இருக்கனால நாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி 3ன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஆக்சிடேஷன் நம்பர். இந்த ஆக்சிடேஷன் நம்பருக்கு ரிலேட்டடாக வேறு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன்னா நம்ம முன்ன வந்து இந்த எலக்ட்ரான் லூஸ் ஆகிறத வச்சு, இல்லை வந்து ஆக்சிஜன் அடிஷன் ஆகிறத வச்சு, இல்லை ஹைட்ரஜன் வந்து ரிமூவல் ஆகிறத வச்சு பார்த்துருப்போம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ரிலேட்டடாக எப்படி ஆக்சிடேஷன் வருது அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலிமெண்ட். ஸோ ஒரு எலிமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகும்போது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் அப்போ வந்து நம்ம அது ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம்.
ஸோ இதே ரிடக்ஷனுக்கு பார்த்தா அதே ஆப்போசிட்டாக டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலிமெண்ட்னு சொல்லி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ஆக்சிடென்ட். அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம என்ன பார்த்துருப்போம், தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு மற்றதை ஆக்சிடைஸ் பண்ணுறத ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் விச் கேன் இன்க்ரீஸ் த ஆக்சிடேஷன் நம்பர். அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் வேற ஒரு எலிமெண்ட்டோட இல்லை ஸ்பீஷீஸோட ஆக்சிடேஷன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணால் அதை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கும். அதாவது விச் கேன் டிக்ரீஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எப்படிலாம் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இந்த மாதிரி பார்த்தோமோ, இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ அங்கே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டாக் நோட்டேஷன் சொன்னேன். ஸோ அதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு 5 seconds to 10 seconds எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டு காமிக்கிறேன். இதில் குளோரினுக்கு நம்ம -1 சார்ஜ் ஜென்ரலாக கொடுப்போம், ஹைட்ரஜனுக்கு +1 இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் -1 × 4 + 1 = 0. ஏன் நான் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம முன்னே பார்த்தோம் இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட், இதில் எந்த சார்ஜும் இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு முன்ன ஆக்சிடேஷன் நம்பர் சொன்ன ரூல் படி ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட்னா ஒவ்வொரு ஆட்டம் அதில் இருக்கிறதோடதும் நம்ம ஆட் பண்ணால் அது 0வாக கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இது தெரியலன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்படி தெரியாத போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு x + 3ன்னு வரும், அதாவது x + 3 வரும். ஸோ இந்த இடத்துல நாம் ஸ்டாக் நோட்டேஷன் படி இந்த கோல்டுக்கு 3 சார்ஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நாம ஆக்சிடேஷன் நம்பர் நான் உங்களுக்கு சொல்லும் போது ஃப்ராக்ஷனல் நம்பராகவும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு நாம எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாம்பிளுமே ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் C3O2 இதோட ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ C3O2ஓட ஸ்ட்ரக்சர் இதுதான். 3 கார்பனும் பக்கத்தில் இருந்துட்டு ஆக்சிஜன் இப்படி இருக்கும்போது இதை C3O2ன்னு சொல்லுவோம். இதில் இந்த 2 சைடுமே சேம் கார்பன் இருக்கனால இந்த கார்பனோட சார்ஜ் 0வாகவும், இந்த இடத்துல சேமாகவும், இந்த இடத்துல 2 பாண்ட் இருக்கனால இதோட சார்ஜ் +2ஆகவும், இந்த ஆக்சிஜனோட சார்ஜ் -2ஆகவும், இதோட +2ஆகவும் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு நம்ம இதை 3 கார்பனாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸில் இப்படி 1 2 3 அப்படி கொடுத்துட்டு வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் இல்லை வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் 1 அப்படின்னு கொடுத்தா அதோட ஆன்சர் +2ஆக இருக்கும். கார்பன் 2க்கு கேட்டால் 0வாக இருக்கும். கார்பன் 3க்கு கேட்டால் அது +2ஆக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லும் போது ஓவராலாக ஒரு காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் ஓவராலாக கார்பனுக்கு எப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம இதை ஆவரேஜ் பண்ணி ஆகணும். ஸோ இதை 3த்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். அப்புறம் 3 கார்பன் இருக்கனால 4/3. ஸோ இதனால தான் இதோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கார்பனுக்கு 4/3ன்னு சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பரும் 4/3 கிடையாது. அது +2 0 +2. ஆனால் நம்ம ஓவராலாக ஜென்ரலாக சொல்லும் போது இதை ஆட் பண்ணி எத்தனை கார்பன் இருக்கோ அதை டிவைட் பண்ணி நம்ம 4/3ன்னு சொல்கிறோம். ஸோ நாம் முன்ன C3O2 அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ Br3O8 அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் Br3O8ஓட ஸ்ட்ரக்சர். இதை ட்ரைப்ரோமோ ஆக்டா
ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் எப்படி நம்மளுக்கு சார்ஜஸ் வந்து இதாகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், எல்லா ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட்ஸ் இருக்கனால ஸோ எல்லாத்துக்குமே -2 சார்ஜ் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ரோமினுக்கு பார்க்கும்போது இதை 1 2 3 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமினுக்கு பார்க்கும்போது -2 -4 -6. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமினுக்கு +6 சார்ஜ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மைனஸில் இருக்கனால ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஸோ இதுக்கு +6 சார்ஜ் வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரோமின் பார்க்கும்போது இது ரெண்டும் சேம் ஆட்டம் கூட பாண்டாக இருக்கனால இந்த பாண்ட் ஈக்குவல் பாண்ட். ஸோ இதுக்கு எந்த சார்ஜும் வராது. ஸோ இதில் -2 -2 இருக்கனால இந்த ப்ரோமினுக்கு +4 வரும். இதே மாதிரி தேர்ட் ப்ரோமினுக்கு +6 வரும். ஸோ சேம் இன்னும் பண்ண மாதிரியே நம்ம இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16 வரும். ஸோ 16 3 ப்ரோமின் இருக்கனால 16/3. ஸோ இப்போ எக்ஸாம்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரோமின், செகண்ட் ப்ரோமின், தேர்ட் ப்ரோமின் எப்படி இருக்குது, எந்த ப்ரோமினோட ஆக்சிடேஷன் நம்பர் கிரேட்டராக இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டால் ஃபர்ஸ்ட் ப்ரோமினும் தேர்ட் ப்ரோமினும் ஈக்குவலாக இருக்குது, அப்புறம் செகண்ட் ப்ரோமின் மீது இந்த 2 ப்ரோமினோட கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ Na2S4O6 அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் 2 Na இருக்கனால இங்கே நான் Na 2 ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து Na2SO4O6ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே சல்ஃபர் வந்து O- ஒரு சிங்கிள் பாண்டும் அப்புறம் 2 ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட்ஸோடு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த 2 சல்ஃபரை பார்த்தீங்கன்னா இந்த 2 சல்ஃபருமே வந்து சேம் எலிமெண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கனால ரெண்டுமே 0 தான் காட்டும். ஸோ இந்த ரெண்டுமே -2 -2ன்னு 2 ஆக்சிஜன் கூடயும் ஒரு -1 கூட அட்டாச் ஆகிருக்கனால இதோட சார்ஜ் வந்து 2 4 5. ஸோ +5 சார்ஜ் வந்து இந்த இது இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் +5 சார்ஜ் இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டல் சார்ஜ் வந்து 5 + 0 + 0 + 5 = 10. ஸோ 10 இருக்குது. ஸோ 10/4 போடும்போது ஆவரேஜ் ஆக்சிடேஷன் நம்பராக நம்மளுக்கு வர்றது வந்து 2.5. ஸோ இதை தான் வந்து இங்கே 2.5ன்னு சொல்லி நம்ம ஆவரேஜாக போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு முன்னத்த மாதிரியே இந்த 1 2 3ன்னு கொடுத்துட்டு எந்தெந்த சல்ஃபருக்கு எந்தெந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்படி வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு K2Cr2O7 பார்க்கலாம். இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க இந்த குரோமினுக்கு தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சிஜனுக்கு ஜென்ரலாக -2ன்னு சார்ஜ் இருக்குன்னு, அப்புறம் பொட்டாசியம் ஃபஸ்ட் 2 ஆல்கலி மெட்டல்ஸ்னால +1 இருக்குன்னு. ஸோ முன்ன நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டாக எக்ஸாம்பிள் எழுதி காட்டியிருப்பேன். ஸோ அதே மாதிரியே நம்ம பண்ணலாம். இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இதோட ஒவ்வொரு ஆட்டமோட நாம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆட் பண்ணால் அது நம்மளுக்கு =0ன்னு கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இதை 2 × 1 + 2 × குரோமின் தெரியாதனால X + -2 × 7 = 0 இப்படி நான் எழுதுறேன். ஸோ இப்போ இது 2x -14 + 2 -14 + 2 -12 = 0. ஸோ 2x = 12, x = 6. ஸோ இதில் குரோமியமோட சார்ஜ் வந்து +6. ஸோ இப்படி தான் நம்ம சில பெரிய காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதோட ஒவ்வொரு எலிமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பரை இல்லை நம்மளுக்கு தெரியாத சில ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஆனயான், ஏன்னா இங்கே 4- இருக்குது. ஸோ வெளியே அதாவது இந்த 4- இங்கே மேலே இப்படி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ இதோட சார்ஜ் தெரியாது. ஸோ X ப்ளஸ் ஜென்ரலாக Cnக்கு -1ன்னு சார்ஜ் வரும். ஸோ அப்போ -1 × 6 = -4 எழுதுவோம். ஸோ x = -4 + 6, x = +2. ஸோ இதில் ஐரனோட சார்ஜ் +2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம H2SO5 பார்க்கலாம்.
ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜனுக்கு +1 சார்ஜ் இருக்கும், ஆக்சிஜனுக்கு -2 இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது 5 × -2 + 2 × 1 + x = 0. ஸோ x = ஸோ -10 + 2 -8 = 0, x = 8. இப்போ x = 8 கரெக்டா அப்படின்னு பார்க்கலாம். x = 8 இங்கே வந்தது தப்பு. ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதில் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு தப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முன்ன சொல்லும் போது நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஒரு எலிமெண்ட்டோட குரூப் நம்பரை தாண்டி போகாது. ஸோ சல்ஃபர் எந்த குரூப் எலிமெண்ட்? சல்ஃபர் நாம் 6th குரூப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6th குரூப் இருக்குன்னா அப்போ சல்ஃபரோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் +6 மட்டும்தான் இருக்க முடியும், +6 தாண்ட முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது தப்புன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இதை எப்படி நாம் கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் இந்த H2SO5க்கு நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் காரணமாக தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் வேறு வருது. ஸோ இந்த H2SO5ஓட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இதில் இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் இங்கே ஒரு சிங்கிள் பாண்டோட அட்டாச் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது இங்கே OHக்கெலாம் -1 சார்ஜ் வரும், இந்த ஆக்சிஜனுக்கும் -1 சார்ஜ் வரும். அப்புறமேட்டு இங்கே ஏன்னா இங்கே ரெண்டுமே ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கனால இங்கே சார்ஜ் இருக்காது, இந்த சல்ஃபரோட அட்டாச் ஆயிருக்கனால இங்கே -1 வரும். அப்புறம் இந்த 2 ஆக்சிஜனுக்கும் -2 சார்ஜ் வரும். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த OHஐ பற்றி கண்டுக்க தேவையில்லை. சல்ஃபர் பக்கத்தில் எந்தெந்த ஆட்டம்ஸில் அட்டாச் ஆகிருக்கோ அதை பற்றி மட்டும் பார்த்தா -1 -1 நெக்ஸ்ட்டு -2 -2. ஸோ இதை ஆட் பண்ணால் 2 + 4 + 5 6. ஸோ 6. ஸோ இதில் சல்ஃபரோட சார்ஜ் +6 தான். ஏன்னா இதில் இந்த OH- நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அது இல்லாமல் இங்கே ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டில் இருக்கனால இங்கே எல்லா ஆக்சிஜனுமே -2ன்னு நம்ம முன்ன போட்டது தப்பு. ஸோ இதனால் சில காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரக்சர் சேஞ்சாக தான் அதோட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு ஃபன் ஃபேக்டாக நான் சொல்கிறேன். H2SO5க்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் தான் கேரோஸ் ஆசிட். இதை ஜென்ரலாக ஞாபகம் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில சமயம் நம்மளுக்கு அட்வான்ஸ் எக்ஸாமில் இல்லை மெயின்ஸ் எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு ஒரு காமன் நேமாக இதை கேட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் CrO5 பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுவும் முன்ன போட்ட மாதிரியே நம்ம ட்ரை பண்ணால் 5 × -2 + x = 0ன்னு போட்டால் x = +10 வரும். ஆனால் குரோமியத்துக்கு இவ்வளோ சார்ஜ் வர முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது சில எக்ஸாம்ஸில் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். ஸோ இதில் CrO5ஓட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு குரோமியம் கூட அட்டாச் ஆகிருக்கு, அதே சமயம் பெராக்சைடு லிங்கேஜும் இருக்குது. ஸோ பெராக்சைடு லிங்கேஜ் இருந்தால் நம்ம ஆக்சிடேஷன் நம்பரில் சொல்லியிருப்பேன், ஆக்சிஜனுக்கு -1 அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் இது டபுள் பாண்டில் இருக்கனால -2 வரும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், 2 3 4 5 6. ஸோ குரோமியமோட சார்ஜ் இந்த காம்பவுண்டில் +6. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சராக இருக்கா? ஸோ நாம் CrO5 குரோமியம் பென்டா ஆக்சைடு இந்த காம்பவுண்டுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அதில் குரோமியம் +6 சார்ஜ் இருக்கும். அப்புறம் இதுக்கு ஜென்ரலாக இதை ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம் இந்த இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் 2 நைட்ரஜனுக்கும் நான் கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ அம்மோனியம் நைட்ரேட் இது. ஸோ இதில் இந்த ஒரு சைடை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் NO3 -1ன்னு வரும், இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் NH4 +ன்னு வரும். ஸோ இப்போ இதை வச்சு நம்மளால் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு NH4 +க்கு எடுத்துக்கிறேன். ஸோ x + 4 ×
இதில் நைட்ரஜன் ஹைட்ரஜனை விட ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும். ஸோ ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும், +1 ஈக்குவல் டு +1. ஸோ இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் x ஈக்குவல் டு -3 அப்படின்னு சொல்லி வரும். இதே மாதிரி NO3 நீங்கள் தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா x + 3 × -2. இதில் ஏன்னா ஆக்சிஜன் தான் நைட்ரஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கனால ஆக்சிஜனுக்கு தான் நம்ம நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கணும், ஈக்குவல் டு -1. ஸோ இதை சால்வ் பண்ணால் x ஈக்குவல் டு -1 + 6 ஈக்குவல் டு 5. ஸோ இதில் ஒரு நைட்ரஜனோட சார்ஜ் -3 ஆகவும் இன்னொரு நைட்ரஜனோட சார்ஜ் +5 ஆகவும் இருக்குது. ஸோ இதில் +5 கரெக்டாக அப்படின்னு பார்த்தா அது கரெக்ட். ஏன்னா நைட்ரஜன் வந்து ஒரு 5th குரூப் எலிமெண்ட். ஸோ நைட்ரஜனோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் 5 இருக்கலாம். ஸோ நம்ம அதை வச்சு இதை கரெக்ட்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு MnO2, இதோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம Mnக்கு பார்க்கலாம். ஸோ 2 × -2 + x = 0. x = +4. ஸோ இப்போ இதில் ஸ்டாக் நோட்டேஷனில் நான் போட்டேன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின் காட்டியிருப்பேன். ஸோ அதில் ஸ்டாக் நோட்டேஷனில் நம்ம Mn 4 நியூமரல் எழுதி நம்ம போடலாம். ஸோ மெக்னீஷியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4ல் மெக்னீஷியம் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். Which order of compound is according to the decreasing order of the oxidation state of nitrogen? ஸோ இந்த கொஸ்டினில் நாம் எப்படி நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்து டிக்ரீசிங் ஆர்டரில் இது எதில் எந்த ஆப்ஷனில் அரேஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இதில் நம்ம HNO3, NO, NH4Cl, N2 ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் இதே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் எல்லாமே இருக்கனால ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை பார்க்காம நம்ம ஒவ்வொரு காம்பவுண்ட்டையும் எடுத்து அதில் நைட்ரஜனோட சார்ஜை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பண்ண ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், லெட் த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டு எக்ஸ். நான் நைட்ரஜன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னால எக்ஸ்ன்னு சொல்லி அதை அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம HNO3 பார்க்கலாம். HNO3ல் ஹைட்ரஜன் +1 + x + 2 × -3 இது போட்டு இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா x = +5 வரும். ஸோ நைட்ரஜன் இதில் +5 சார்ஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு NOக்கு அதே மாதிரி பண்ணால் x + -2 = 0. ஸோ அதில் x = +2 சார்ஜுன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி NH4Clக்கும் N2க்கும் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ இதை வச்சு பார்த்தா இதில் எது அதிகமாக இருக்குது? HNO3க்கு தான் அதோட நைட்ரஜன் சார்ஜ் அதிகமாக இருக்குது. ஸோ HNO3 ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு NO, நெக்ஸ்ட்டு NH, நெக்ஸ்ட்டு N2, நெக்ஸ்ட்டு NH4Cl. ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ இதை பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் S2, S2F2, H2S இது ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக S2 இல்லை இது S8 கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது S8 contains only one type of atom. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஸோ சல்ஃபர் தனக்குள்ளேயே பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கனால அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் ஆக்சிடேஷன் நம்பர் 0வாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு S2F2 அதை எடுத்துக்கிட்டால் ஃப்ளோரினோட சார்ஜ் எப்பயுமே -1 தான் இருக்கும். ஸோ 2x + 2 × -1 = 0. ஸோ 2x = -2, x = -1 +2. ஸோ x = +1 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சைட்ஸை மாற்றும் போது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதில் சல்ஃபரோட சார்ஜ் +1. ஸோ அதே தான் நம்மளுக்கு இங்கேயும் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு H2S சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ H2S எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஹைட்ரஜன் + சல்ஃபர் = 0ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ ஹைட்ரஜனுக்கு நம்ம +1ன்னு தெரியும். ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணும்போது எஸ் -2ன்னு வரும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் -2ன்னு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் சி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இதுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட டெஃபினிஷன் பார்க்கலாம். A redox reaction is any chemical reaction in which the oxidation number of molecule, atom or ion changes by gaining or losing electron. The oxidation state shows a change only in reaction between zinc and cyanide. ஸோ இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ்லேயும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜிங்க்லேயும் இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் மட்டும்தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இதை ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சோடியம் குளோரைடு எடுக்கும்போது இதில் +1 இருக்குது, இங்கேயும் உங்களுக்கு ப்ளஸ் தான் வரும். ஸோ இதில் பொட்டாசியமும் ப்ளஸ் தான், இங்கேயும் இது ப்ளஸ் தான். ஸோ குளோரினும் -1, இங்கேயும் -1. அப்போ இங்கே எந்த சேஞ்சும் நடக்கலை. ஸோ ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனோ ரிடக்ஷனோ நடக்கலைனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்போசிட்லேயும் நடக்காது. ஸோ ரிடக்ஷன் நடக்கலை, ஆக்சிடேஷன் நடக்கலை. ஸோ இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. இது வேற ஒரு ரியாக்ஷனாக டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சால்ட் இது ரெண்டுமே ஒரு சால்ட். ஸோ இந்த சால்ட்டில் பொட்டாசியம் பதிலாக சோடியம் அட்டாச் ஆகுது, அப்புறம் இங்கே சோடியம் குளோரைட் பதிலாக பொட்டாசியம் அட்டாச் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷனையும் பார்க்கலாம். ஸோ இதில் கால்சியம் +2 இருக்கும், அப்புறம் இங்கே ஹைட்ரஜன் +1, குளோரின் -1. ஸோ இதில் நீங்கள் எதில் பார்த்தாலுமே கார்பனோட சார்ஜும் சரி, இங்கே C2O4 அப்படியே இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு சார்ஜுமே மாறல, ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஹைட்ரஜனும் கால்சியமும் இங்கே இடம் மட்டும்தான் மாறிருக்கு. சேம் இதே மாதிரி தான் தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் குளோரின் கூட மெக்னீஷியம் அட்டாச் ஆகிருக்கு, அதே மாதிரி OH2 கூட அம்மோனியம் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இந்த மூணுமே தப்பு. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கும்போது மட்டும் இதில் ஜிங்கோட சார்ஜ் 0 இருக்குது, அப்புறம் இங்கே ஜிங்கோட சார்ஜ் +2 இருக்குது. ஸோ அப்போ என்ன, இது ஆக்சிடேஷன் ஆகுது. அப்போ இது ஆக்சிடேஷன் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரிடக்ஷன் தான் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது ஜிங்க்கும் சைனைடும் இந்த இன்வால்வ் ஆகிற ஃபோர்த் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு நாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் எந்தெந்த மாலிக்யூல்ஸ்க்கு எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், அதில் 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அப்புறம் ஸ்டாக் நோட்டேஷன் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ அது வரைக்கும் ரீட், ரிவைஸ் அண்ட் ப்ராக்டிஸ். படித்ததை ஒருக்கா பாருங்கள், பார்த்துட்டு அதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.